நெல் பொரிக்கு தேவையானது பொரி, வெல்லம், தேங்காய் பல்லு பல்லாக கீத்தினது, கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு பொடி. தேங்காய் கீத்தினது வெறும்னா கூட போடலாம், நெய்யில் வறுக்காமலே வெறும்னா கூட போடலாம், கீத்தி அப்படியே கூட போடலாம். இதுக்கு கணக்கு எந்த டம்ளரால் நீங்கள் அளக்கிறீங்களோ, ஒரு சப்போஸ் 4 டம்ளர் இது பொரி, அந்த 4 டம்ளருக்கு 1 டம்ளர் வெல்லம் இதுக்கு தேவையானது. அடுப்பில் வெல்லத்தை போட்டிருக்கேன். அது நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிக்கணும். ஏன்னா அதில் கல் இருக்கும் சில வெல்லத்தில். அதை வடிகட்டிட்டு அப்புறம் மறுபடியும் இதில் கொட்டிட்டு வானலியில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அது உருட்டும் பதத்தில், அதை சாக்லேட் பதம்னு சொல்லுவாள். அதாவது அந்த நல்லா நுரைச்சி ஒரு மாதிரி வாசனை வரைச்ச அதில் ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இல்லை கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு அதில் டெஸ்ட் பண்ணணும். அதில் டெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு வெல்லம் சுருண்டு வரும், தொய்யாமல் இருக்கணும். அது கரெக்டாக இது சுருண்டு வரைச்ச ஒரு மாதிரி கல் ஃபார்மேஷன் வரைச்சி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெல்லம் வடிகட்டிட்டு மறுபடியும் இதில் கொட்டி வச்சுருக்கேன் வானலியில். அது கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பார்த்துக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி அதில் இது தண்ணியில் விட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் சுருண்டுன்னு வரும். அது ஒரு கன்சிஸ்டன்சி. சப்போஸிங் அது ஒன்றும் வரலையானாக்கா டாஃபி பதத்தில் வரும். அதில் வரலையானா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அது ஆற்றுக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ விட்டு பார்த்துக்கணும் அந்த தண்ணியில். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். முழுசாக எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு கிளறலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிடிக்கக்கூடாது. சும்மா சாதாரணமாக மெதுவாக ஒரு ரவுண்ட் வந்தால் போகிறோம். அழுத்தினா அது ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி பிடிக்கணும். ரொம்ப முடியாதவா அது என்ன பண்ணுவா, அரிசி மாவு கொஞ்சம் டச் பண்ணிப்பாள். ஸோ தட் அந்த சூடு தெரியாது. இது மாதிரி பண்ணணும்.